அண்ணாமலை பாட்டியை வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு வருகிறார். பாட்டி வீட்டுக்குள்ளே வந்ததும் விஜயாவை ஏற இறங்க பாத்துட்டு, என்னடி விஜயா, பாத்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 6 மாசத்துக்கு முன்னாடி உன்னை பார்க்கும் போது எப்படி இருந்த? இப்ப என்னடி உடம்பெல்லாம் பெருத்து போய் இப்படி இருக்க? எல்லாம் என் பிள்ளை உனக்கு கொடுக்கிற செல்லமும் இடமும் தான் காரணம். இனிமே அப்படியெல்லாம் விடமாட்டேன். என் பிள்ளைய பிரிச்சு இங்க கூட்டிட்டு வந்துட்டே இல்ல நீயே. விஜயா அதிர்ச்சியில நிக்கிறாங்க. மீனா ஓடி வந்து, பாட்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா பாட்டி? அண்ணாமலை, யாருடா இந்த பொண்ணு? அப்ப ஸ்ருதி ரூம்ல இருந்து வெளியே வராங்க. ஹாய் பாட்டி, எப்படி இருக்கீங்க? ஏய், இவ யாருடா புதுசா இருக்கா? அம்மா, உனக்கு கொஞ்ச நாளா உடம்பு சரியில்லை இல்லை? அதான் கடந்த 3-5 வருஷமா நடந்த விஷயங்கள் எதுவுமே உன் ஞாபகத்துல இல்லம்மா. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் உனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கு. அண்ணாமலை விஜயாவை பார்த்து, அதான் உன்னை தெளிவா சொல்றாங்க இல்ல விஜயா, நீ ஒல்லியா இருக்கும்போது பார்த்த ஞாபகத்துலதான் இப்பவும் இருக்காங்க. நீ எப்ப இப்படி யானை மாதிரி பெருத்தியோ அதுக்கப்புறம் உள்ள ஞாபகம் தான் அவங்களுக்கு இல்லை. அப்படியா சங்கதி? சரி, இந்த பொண்ணுங்க எல்லாம் யாருடா? அம்மா, இவ மீனா, நம்ம முத்தோட பொண்டாட்டி. இவ ஸ்ருதி, நம்ம ரவியோட பொண்டாட்டி. என்னடா சொல்ற? ஏண்டா அண்ணாமலை, மூத்த பையன் மனோஜுக்கு இன்னும் கல்யாணமே ஆகாம இருக்கும் போதே மத்த 2 சின்ன பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களா? என்னடா குடும்பம் நடத்துறீங்க? ஐயோ பாட்டி, எனக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிடுச்சு பாட்டி. அப்படியாடா? அப்போ உன் பொண்டாட்டி எங்கடா? வீட்ல ஒருத்தியையும் காணோம். மனோஜும் விஜயாவும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம திருதிருன்னு முழிக்கிறாங்க. அண்ணாமலை நிலைமையை சமாளிக்க முயற்சி செய்யறாரு. மீனா பாட்டி கிட்ட கேக்குறாங்க, பாட்டி எப்படி இருக்கீங்க? காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா இல்ல டீ எடுத்துட்டு வரட்டுமா பாட்டி? தண்ணி ஏதும் வேணுமா? ஒன்னும் வேணாமா? நீ வந்து முதல்ல என் பக்கத்துல உட்காரு. உன்னை பார்க்கும் போதே எனக்கு தோணுதுமா, நீதான் இந்த வீட்டுக்கு வந்த உண்மையான மகாலட்சுமி. உன்னை பார்த்தாலே அவ்வளவு லட்சுமிகரமா குணமா இருக்கு. அண்ணாமலை சொன்னான். அது எவ்வளவு உண்மைன்னு இப்பதான் எனக்கு புரியுது. பாட்டி, நீங்க நல்லா இருக்கீங்கல்ல பாட்டி? உங்களை இப்படி பார்த்ததும் எனக்கு மனசெல்லாம் ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு. எனக்கு என்னம்மா, உங்க முன்னாடிதானே நல்ல கம்பீரமா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்லைமா. நீ எதுக்கு கண்ணெல்லாம் கலங்குற? நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுப்போ. விஜயா உடனே வந்து, ஏய் மீனா, என்னடே அங்கே அரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்க? சும்மா நின்னுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் மதிய சமைக்கிற வேலையை பாரு. அப்புறம் எனக்கு 1 கப் சூடா டீ போட்டு எடுத்துட்டு வா சீக்கிரம். நில்லுடி விஜயா, என்னடி அவளை பார்த்து சமைக்க சொல்ற? அவளுக்குத்தான் வயித்துல ஆபரேஷன் ஆயிருக்குன்னு சொல்றாங்கல்ல. அப்புறம் என்ன அவளை வேலை வாங்கிக்கிட்டு இருக்க? நீ போய் சமைக்க வேண்டியதுதானே. அத்த, அது வந்து, அவ பூ கட்டுறவ, என் பையன் டிரைவர். இந்த வீட்ல இருக்கிற மத்த மருமகளுங்க எல்லாம் கோடீஸ்வர வீட்டு பிள்ளைங்க. அவங்கள வேலை சொல்ல முடியுமா? இவதானே வழக்கமா சமைப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாதுடி. அவளுக்கு ஆபரேஷன் ஆகி உடம்பு முடியாதப்போ அவளை வேலை வாங்க உனக்கு மனசாட்சியே இல்லையா? இந்த வீட்டு பெரிய மருமகள் நீதானே, நீ போய் சமை. ஆமா விஜயா, அம்மா சொல்றதுதான் சரி. அவ ஏற்கனவே உடம்பு சரியில்லாம ஆபரேஷன் பண்ணி ரெஸ்ட்ல இருக்கா. அவகிட்ட வேலை வாங்காம நீ போய் சமையலை செய். விஜயா மனசுக்குள்ளே திட்டுறாங்க. ஐயையோ, இந்த கிழவி வந்தாலும் வந்துச்சு, என்னை போட்டு இப்படி உசுர வாங்குதே. என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன், இப்ப என்னை சமையல்காரியா ஆக்கிடுச்சே. லஞ்ச் டைம்ல எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு வாய் சாப்பிட்டு விட்டு முகத்தை அருவருப்பாக சுளித்து, தூ, என்னடி சமைச்சு வச்சிருக்க விஜயா? சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. காரமும் இல்லை, சுவையும் இல்லை. இத்தனை வருஷமாச்சு, உன் கைப்பக்கம் இன்னும் மாறவே இல்லையாடி? அத்த, என்னத்த சொல்றீங்க? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நல்லாதானே சமைச்சு கொடுத்திருக்கேன். இத்தனை வருஷமா என் சாப்பாட்டத்தானே இவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஏண்டா அண்ணாமலை, இன்னுமாடா இவளுக்கு சமைக்கவே தெரியல? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா? இத்தனை வருஷமா இவ சமைச்ச இந்த அசிங்கத்தை தான் சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்களா? ஐயோ பாவண்டா நீங்க. ஆமாமா, என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. இத்தனை வருஷமா இத சாப்பிட்டுத்தானே காலம் தள்ளிக்கிட்டு இருக்கோம். ஆமாடி விஜயா, உனக்கு மனுஷங்களை மதிக்கவும் தெரியல, ஒழுங்கா ஒருவேளை சமைக்கவும் தெரியல. நீ சமைச்ச லட்சணத்துக்கு வேற யாராவது இருந்தா இந்நேரம் வீட்டை விட்டே ஓடி இருப்பாங்க. பேசாம மீனா கிட்ட கத்துக்கோ. பாட்டியோட இந்த அதிரடியான பேச்சை கேட்டு விஜயாவுக்கு ரொம்ப கேவலமாக போச்சு. சாப்பிட்டு முடித்ததும் பாட்டி ஹாலில் அமர்ந்து விஜயாவை அழுத்தமாக பார்க்கிறார். ஏண்டி விஜயா, நான் வந்ததுல இருந்து கேட்டுக்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். உன் ஆசை மகன் மனோஜோட பொண்டாட்டி எங்கேடி? அவளை இந்த வீட்ல எங்கேயும் காணோமே. அவளுக்கு பார்த்து பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சிருப்ப. எங்கே உன் மூத்த மருமகள்? அத்த, அவளை பத்தி என்கிட்ட கேட்காதீங்க. அவ ஒரு பெரிய பித்தலாட்டக்காரி, பொய் மூட்டை. என் பையன் மனோஜை ஏமாத்தி துரோகம் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூட தகுதி இல்லாதவ. அவளுக்கு நாங்க விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு. சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிரும். என்னடி சொல்ற? விவாகரத்தா?
கல்யாணம் பண்ணி வைக்கிறது 2 பேரும் சேர்ந்து வாழணும்ன்றதுக்காகத்தானடி? இப்படி பிரிச்சு விடுறதுக்காகவா? என்னதான் நடந்திருந்தாலும் அவ உன் பையன் தொட்ட தாலி கட்டினவடி. அதுக்காக என் பையன் வாழ்க்கை பூராவும் ஒரு ஏமாத்துக்காரி கூட வாழணுமா அத்த? அவ செஞ்ச துரோகத்துக்கு அவ கூட வாழ முடியாதுன்னு என் பையனே முடிவெடுத்துட்டான். உன் பையன் முடிவெடுத்தானா? இல்லை, நீ அவனை சுயமா யோசிக்க விடாம ஆட்டி படைக்கிறியாடி? அப்போது குறுக்கிட்டு பேசுகிறார் அண்ணாமலை. அம்மா, ரோஹிணி பொய் சொன்னது, துரோகம் பண்ணியது எல்லாம் உண்மைதான்மா. ஆனா இப்ப எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா, அவ வயித்துல நம்ம மனோஜோட வாரிசு வளருதுமா. அவ இப்ப மாசமா இருக்கா. இந்த குடும்பத்தோட அடுத்த தலைமுறையை சுமந்துகிட்டு இருக்கா. அதெல்லாம் இந்த வீட்டு வாரிசே கிடையாது. அவ என் பிள்ளையோட குழந்தையை சுமக்கவே இல்லை. அவ பொய் சொல்றா. மூடுடி வாயை. ஏண்டி விஜயா, அப்ப உன் பிள்ளை மனோஜை நீ ஒழுக்கமாவே வளர்க்கலையா? விவாகரத்துக்கு அப்ளை பண்ணின அப்புறமும் அவ கர்ப்பமா இருக்கானா என்ன அர்த்தம்டி? தப்பு யார் மேல இருக்கு? மனோஜ் பயந்து நடுங்கியபடி, ஐயோ பாட்டி, அது பெரியவங்க, நீங்க என்ன பாவம் வேணாலும் பண்ணிட்டு போங்கடா. ஆனா வயித்துல வளருற அந்த பச்சை மண்ணுக்கு என்னடா தெரியும்? பெத்தவங்க செஞ்ச தப்புக்கு அந்த அனாசயமான குழந்தை தண்டனை அனுபவிக்கணுமா? பாட்டி அண்ணாமலையை பார்த்து உறுதியாக, அண்ணாமலை, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உடனே அந்த பிள்ளைக்கு போனை போடு. இல்லைனா நேர்ல போய் கூட்டிட்டு வா. இந்த வீட்டு வாரிசை சுமக்கிற பொண்ணை வீட்டை விட்டு வெளியில வைக்க கூடாது. அவ இந்த வீட்டுக்கு வரட்டும். நான் என் கொள்ளு பேரனையோ கொள்ளு பேத்தியோ பார்த்த சந்தோஷத்துல நிம்மதியா கண்ண மூடுவேன். அவளை உடனே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றீங்க. இது என் உத்தரவு. பாட்டியின் அதிரடி உத்தரவை கேட்டு விஜயாவும் மனோஜும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறார்கள். பாட்டி கோபமாக அறைக்க சென்றதும் விஜயா ஹாலில் அங்குமிங்கும் பாய்ந்து பாய்ந்து நடந்து கொந்தளிக்கிறாள். சச்சை, இது வந்த நேரம் என்ன நேரமோ தெரியலையே. வீட்டுக்கு சரியான வினைய தேடிட்டு வந்து உட்கார்ந்திருக்கே இந்த கிழவி. நான் என்னென்னவோ பிளான் பண்ணி வச்சிருந்தனே. யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், பரதநாட்டியம் ஆடலாம், ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா வந்து இறங்கின உடனே என்னை சமையல்காரியா ஆக்கிடுச்சே. அம்மா, இப்ப என்னம்மா பண்றது? பாட்டி ரோஹிணியை உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்லிட்டாங்களே. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலையேமா. டேய், வாய மூடுடா சோம்பேறி. உனக்கு எல்லாம் அறிவே இல்லையாடா? விவாகரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு அவ கூட குடும்பமா நடத்தின. இப்ப பாரு, அந்த பார்லர்காரி உன் மேல பழிய போட்டு வயித்துல குழந்தைய வச்சுக்கிட்டு நம்மளையே ஆட்டி படைக்கிறா. நீயும் ஆம்பளைதானேடா? பாட்டி முன்னாடி நின்னு எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம்னு தைரியமா சொல்ல வேண்டியதுதானே. அம்மா, பாட்டி தான் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாங்களே. கோபப்பட்டு ஏதாவது ஆச்சுனா அப்புறம் அப்பா நம்மள சும்மா விடுவாரா? அண்ணாமலை வந்து விஜயாவை பார்த்து, என்ன விஜயா, ரொம்ப கொந்தளிச்சுக்கிட்டு இருக்க போல. இத்தனை வருஷமா என் அம்மாவை இந்த வீட்டை விட்டு பிரிச்சு வச்சிருந்தாயில. இப்ப பாரு, என் அம்மா அவங்களோட பழைய தெம்போட வந்து உட்கார்ந்துருக்காங்க. என் அம்மா கூட அவங்களோட கடைசி காலத்துல நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன வேணாலும் புலம்பு. ஆனா அம்மா சொன்னபடி ரோஹிணி இந்த வீட்டுக்கு வந்தே தீருவா. ஏங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? அந்த ரோஹிணி நம்ம குடும்பத்தையே ஏமாத்தினவ. அவ இந்த வீட்டுக்குள்ள வந்தா அப்புறம் என் அதிகாரம் என்ன ஆகிறது? இந்த வீட்ல நான் சொல்றதுதான் நடக்கணும். அப்படியா சங்கதி? இத்தனை வருஷமா மீனா இந்த வீட்ல இருக்கும்போது அவகிட்ட அதை செய் இதை செய்யன்னு எவ்வளவு ஆட்டம் போட்டடி. இப்போ என் அம்மா உன்கிட்ட வேலை வாங்குறதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. பேசாம போய் நைட்டுக்கு என்ன சமையல்னு யோசி விஜயா. ஐயையோ, என் தலைவிதியே. அந்த ரோஹிணியை வீட்டை விட்டு துரத்திட்டு மனோஜுக்கு வேற ஒரு பணக்கார இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைச்சேனே. இந்த கிழவி வந்து எல்லாத்தையும் தலைகீழா திருப்பி போட்டுடுச்சே. இனிமே இந்த வீட்ல எனக்கு மரியாதையும் இருக்காது, ஒரு மண்ணும் இருக்காது. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிறாய்? விஜயா அவமானத்திலும் தன் பிளான்கள் அனைத்தும் நொறுங்கி போன ஆத்திரத்திலும் முகத்தை சிவக்க வைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறாள்.